அதுக்கு இவங்க வீட்டு பழக்கவழக்கம் பார்த்ததும் ரொம்ப ஷாக்கா இருக்குது. ஏன்னா, எல்லாரும் சாப்பிடும்போது அதில உள்ள வேஸ்ட் எல்லாம் எடுத்து தட்டுல ஓரத்தில வைப்பாங்க. ஆனா, இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாருமே தரையில வைக்கிறாங்க. தரையில வச்சது மட்டும் இல்லாம, கை கழுவும்போது அந்த வேஸ்ட்டனாச்சும் அவங்க எல்லாரும் எடுத்துட்டு போடணும். ஆனா, அந்த பழக்கவழக்கம் கூட இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு யாரும் சொல்லிக் குடுக்கல போலுக்க. அது மலர் தான் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கைய வச்சு எல்லா வேஸ்ட்டையும் எடுத்து கிளீன் பண்றத பார்த்துட்டு, இங்க மதிக்கு "என்ன இந்த வீட்ல இவங்கள இப்படி நடத்துறாங்களே!" அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. அதனால அடுத்த தடவ சாப்பிடும்போது எல்லாரும் வேஸ்ட்ட கீழ எடுத்து வைக்கிறதுக்காக போறாங்க. உடனேவும் இங்க மதி இருந்துட்டு ஒரு கிண்ணத்த எடுத்து வச்சுட்டு, "இதுல எல்லாரும் வேஸ்ட்ட எடுத்து வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் இங்க மதியோட மாமனார் இருந்துட்டு, "இது என்னுடைய வீடு. நான் சொந்தமா உழைச்சு சம்பாதிச்சு வாங்குன வீடு. இந்த வீட்ல ஒரு கருவேப்பில, எலும்பு தரையில எடுத்து போடுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மதி இருந்துட்டு, "உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனா அந்த எலும்பு வேஸ்ட் எல்லாம் நீங்களே தட்டுல அப்பனா எடுத்து போடணும். அது எடுத்துட்டு போடாம நீங்க பாட்டுல தட்டுல கை கழுவிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுறீங்க. மலர் அக்கா தான் எல்லாத்தையும் எடுத்து போட வேண்டியதா இருக்குது. அதுவும் அவங்களோட கைய வச்சு, அதுக்கடுத்து அவங்களால எப்படி சாப்பிட முடியும்? இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் ஏன் நடத்துக்கிறீங்க? நீங்க வேஸ்ட்ட கீழ போடுறத நீங்களே இல்லாட்டி எடுத்து வைக்கணும். அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. பாவம் அந்த அக்கா தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீடுன்னு சொன்னீங்களே! அப்படி கட்டின வீட சுத்தமா நீங்க வச்சிருக்கணும்னு தெரியாதா? எல்லா வேஸ்ட்டையும் தரையில தான் போடுவாங்களா? எங்க இந்த இது பழக்கவழக்கம்லாம் உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல பழக்கவழக்கமே நீங்க சொல்லிக் குடுத்தது இல்லையா? அப்படியெல்லாம் பேசுறாங்க. இத கேட்டுட்டு இங்க தங்கராஜுக்கு அதிர்ச்சியா இருக்குது. இவ என்ன இப்படி பேசுறாளே! அப்படின்ட்டு. இங்க பாருங்க மாப்பிள நீங்களே பாருங்க. இந்த பொண்ணு எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட இந்த வீட்டு நடைமுறைக்கு சரிப்பட்டே வரமாட்டா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், அலங்கரிக்கிற சுரேஷ் அமைதியா இரு, அப்பா கிட்ட இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏங்க அப்பனா நாளைக்கு எல்லாரும் சாப்பிடும்போது எந்த வேஸ்ட்டையும் கீழ வைக்கக்கூடாது. இந்த கிண்ணத்துல வைங்க. அப்படி வைக்க முடியலன்னா நீங்களே வேஸ்ட்ட உங்க தட்டுல எடுத்து போட்டு கைய கழுவுங்க. அந்த மாதிரி இருந்தா நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு அலுமதி அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க பாருங்க மாப்பிள எப்படிலாம் பேசுறான்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு பொண்ண சுரேஷ்க்கு கல்யாணம் முடிச்சு அவ வாழ்க்கைய பாழாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.